Hi friends, welcome to Unbaudios. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 ஹெவி ஆம்பிளிஃபையர் வித் ஃப்ரீ ஆஃபர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், எப்படி இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் பேனல். நம்ம கஸ்டமர் இந்த பேனல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, கிரே கலர் வித் பிளாக் கலரில். லைட்டிங் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸில் போட்ட மாதிரி கலர் சேஞ்சிங் லைட்டு, மோட்ஸு, ஆன் ஆஃப், அந்த மாதிரியான A to Z எல்லா ஆப்ஷன்லேயும் வரும். அது நம்ம எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணி கொடுக்குறோம். லைட்டுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இதுக்கு ஒரு டீகோடரு ஃப்ரீயாக வரும். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பேனல் வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா டிசைன்ஸில் பேனல் இருக்குது. இது 5.1 ஆம்பிளிஃபையருங்கிறனால உங்களுக்கு நம்ம அனலாக்குங்கிறனால அனலாக் பேனல் இருக்குது. டிஜிட்டல் வேணாலும் டிஜிட்டல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்சைடு பற்றி பார்ப்போம். இன்சைடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 24024 10 ஆம்பியர், 12012 2 ஆம்பியர், 012 2 ஆம்பியர், 3 வைண்டிங்கில் 10 ஆம்பியர் டைப் 16ல் ஹை திக்னஸ் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபில்டர் செக்ஷனில் மெட்டல் டயோடு போட்டு 10,000 மைக்ரோஃபட் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ரீனா 5.1 சன் டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த ப்ரீ யூஸ் பண்ணிக்கிறோன்னா, இன்பில்டாக உங்களுக்கு கெய்னிங் வரனால இந்த ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் ட்ரிபிள் பேஸோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணி சில்னஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். இந்த டீகோடர் யூஸ் பண்ணனால ஒரு கெய்னர் போர்டு தனியாக நம்ம போடணும். ஆனால் அந்த கெய்னர் போர்டு போடாமையே ப்ரீலேருந்து கெய்னிங் எடுக்கிறதுக்கு ஐசி வச்சு எடுக்கிறது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி STK ஐசிலேயே இருக்கிறதுலே ஹெவியானது 4231 STK 4231. இது வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் தரும். மோனோவாக எடுத்திங்கன்னா 200 வாட்ஸ், ஸ்டீரியோனா 100 வாட்ஸ். 3 ஐசி கால்குலேட் பண்ணிங்கன்னா 600 வாட்ஸ் RMS வரும். இதோட ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 inches, 8 inches, 10 inches 3-way ஸ்பீக்கர்ஸ். எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர்னு எடுக்கும்போது 10 inch, 12 inch, 12 inchல நார்மல், JBL அந்த மாதிரியான ஹெவியான சப்வூஃபர்ஸும் இதில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் அவுட்புட் வாட்டேஜுங்கிறது சொன்ன மாதிரி 600 வாட்ஸ் RMS அவுட்புட் வரும். நம்ம இதுக்கு ஒரு 6 சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹை பவரில் யூஸ் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணும்போது நாய்ஸஸும் ப்ளஸ் ப்ரொடெக்டிங் இந்த மாதிரியான இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 6 சேனல் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஆஃபர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாடல் வந்து V4ல் நம்ம லாஸ்ட்டு ஆஃபரில் போட்டிருந்தோம். V4க்கு மேலே தியேட்டர் ஆம்பிளிஃபையர்ஸ், ஹெவி ஆம்பிளிஃபையர்ஸ் எது பை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இதில் வர ஆப்டிக்கல் டீகோடர் ஃப்ரீயாக வரும். இதோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2200 ருபீஸ் அந்த ரேஞ்சு வரும். ஒரிஜினல் சன் ப்ளஸ் ஐசி வச்ச, டால்பி ஐசி வச்ச டீகோடர் ஃப்ரீயாக வரும். பின்னாடி வந்து நீங்கள் ஆப்டிக்கல், கோஆக்சில், ஆக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரிஜினல் டால்பி எடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கேட்டு தான் இருக்காங்க. ஒரிஜினல் டால்பி ஃபைல்ஸ் கொடுத்திங்கன்னா தாராளமாக இதில் உங்களுக்கு ஒரிஜினல் டால்பி எடுக்கும். ஏன்னா அந்த மல்டிப்ளெக்ஸிங் ஐசி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கனால சன் ப்ளஸ் ஐசி ஒரிஜினல் டால்பி உங்களுக்கு தாராளமாக எடுக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,500 ருபீஸ் வரும். லாஸ்ட்டாக V4னு போட்டிருந்தோமே அதே ஆம்ப் தான். 10,500ங்கிறது இந்த ஃபுல் செட்டப் அப்படியே ஜெராக்ஸாக வரும். நீங்கள் டீகோடருக்கு எக்ஸ்ட்ராவாக 2000 சம்திங் பே பண்ணுற தேவையில்லை. ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பேனல் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர் போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.